அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்ல வேண்டிய AI-171 ஏர் இண்டியா விமானம் ஜூன் 12ஆம் தேதி புறப்பட்ட சிறிது நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 260 பேரை பலிகொண்ட இந்த போயிங் ட்ரீம் லைனர் 787 விபத்து குறித்து AAIP எனப்படும் இந்திய விமான விபத்து புலனாய்வு பணியகம் விசாரணை நடத்தி 15 பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதில் 2013இல் வாங்கப்பட்ட விமானம் அண்மையில் வழக்கமான பராமரிப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டு பறப்பதற்கு தகுதி பெற்றிருந்ததாகவும், விபத்து நடப்பதற்கு முன் இயந்திரங்களிலோ அல்லது விமான கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட தொழில்நுட்பத்திலோ குறைபாடுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பாதையில் பறவைகளின் நடமாட்டம் பெரிய அளவில் பதிவாகவில்லை என்றும், விமானம் புறப்பட்ட போது இறக்கை மற்றும் தரையிறங்கும் சக்கரங்கள் சரியான நிலையில் இருந்ததாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் விபத்துக்கு பிறகு எரிபொருள் கட்டுப்பாட்டு கருவிகள் அணைந்த நிலையில் இருந்ததாக சுட்டிக்காட்டியிருக்கும் விசாரணை அறிக்கை, மின்சக்தி இல்லாத போது இயங்கும் அவசரகால எரிசக்தி ஆதாரமாக ராட் எனப்படும் ராம் ஏர் டர்பைன் விமானம் வானில் எழும்பியவுடன் இயக்கத்திற்கு வந்திருப்பதால் விமானத்தின் முக்கிய அமைப்புகளுக்கு மின்சக்தி செல்லவில்லை என்பது உறுதியாவதாகவும், ஓடு பாதை எல்லையை கடப்பதற்கு முன்பே விமானம் உயரத்தை இழக்கத் தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 1:38:42 விமானம் தனது அதிகபட்ச பதிவு செய்யப்பட்ட வேகமான 180 knots அளவை எட்டியவுடன் என்ஜின் 1 மற்றும் 2க்கான எரிபொருள் சுவிட்சுகள் 1 வினாடி இடைவெளியில் ரன் என்பதிலிருந்து கட் ஆஃப் என்ற நிலைக்கு நகர்ந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கிறது. என்ஜின்களில் எரிபொருள் விநியோகம் தடைபட்டு என்ஜின்களின் சக்தி குறைய இதுவே காரணமாக கூறப்பட்டுள்ளது. விமானி ஒருவர் ஏன் கட் ஆஃப் செய்தீர்கள் என்று கேட்டதும், அதற்கு மற்றொரு விமானி தாம் கட் ஆஃப் செய்யவில்லை என்று பதிலளித்ததும் காக்பிட் குரல் ரெக்கார்டரில் பதிவாகி உள்ளது. அப்போது கேப்டன் மேற்பார்வையில் விமானத்தை இணை விமானி இயக்கியுள்ளார். ஆனால் கேட்டது யார், பதில் கூறியது யார் என்பது தெரியவில்லை. விமானிகள் கட் ஆஃப் சுவிட்சுகளை தற்செயலாக அழுத்த சாத்தியமில்லை என குறிப்பிட்டிருக்கும் விமானத்துறை வல்லுநர்கள், யாரேனும் ஒரு விமானி வேண்டுமென்றே அழுத்தினாரா அல்லது கணினி பிழையா என கேள்வி எழுப்பியிருப்பது தொடர்பாக விசாரணை தொடர்ந்து வருகிறது. விமானம் உடனடியாக உயரத்தை இழக்கத் தொடங்கியதும் 2 என்ஜின்களையும் மீண்டும் இயக்கும் முயற்சியில் எரிபொருள் சுவிட்சுகளை விமானிகள் ஆன் செய்ததாக தெரிகிறது. சுமார் 10 வினாடிகளுக்கு பிறகு என்ஜின் 1 சிறிது நேரம் இயங்கிய நிலையில் பலமுறை முயன்றும் என்ஜின் 2ஐ மீண்டும் இயக்க முடியாமல் போனதால் பறக்கும் விசையை பராமரித்து போதுமான உயரத்தை மீண்டும் அடைய விமானம் தவறிவிட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சரியாக 9 வினாடிகள் கழித்து பிற்பகல் 1:39:05 விமானிகளில் ஒருவர் தரையில் இருந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு மேடே 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 என்ற அபாய செய்தியை அனுப்பியதாகவும், அடுத்த சில நொடிகளில் விமானம் நொறுங்கியதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பேஜே மருத்துவக் கல்லூரி அருகே விமானத்தின் மூக்கு பகுதி 8 டிகிரி மேல் நோக்கியபடி விழுந்து கிடந்ததை சுட்டிக்காட்டி 2 என்ஜின்களிலும் போதிய இயங்கு விசை இல்லாமல் இருந்ததை விசாரணை அறிக்கை உறுதி செய்துள்ளது. விபத்து நேரிட்டதும் அதன் தாக்கத்தால் 1000 அடிக்கும் அதிகமான பரப்பளவில் பல்வேறு கட்டடங்களில் மோதி விமான பாகங்கள் சிதறி கிடந்ததாகவும் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
2018 அமெரிக்க சிவில் விமான போக்குவரத்து மேலாண்மை அமைப்பான FAA போயிங் விமானங்களில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச் பொறிமுறையில் சிக்கல் ஏற்படலாம் என எச்சரித்திருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கும் விசாரணை அறிக்கை இது தொடர்பாக போயிங்கின் பரிந்துரைக்கப்பட்ட ஆய்வுகளை ஏர் இண்டியா செய்யவில்லை என்றும், ஆனால் சுவிட்ச் தொடர்பாக இதற்கு முன் குறைபாடுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. விபத்துக்கு எரிபொருள் பிரச்சனை அல்லது என்ஜின் அடைப்பு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருந்த நிலையில் விபத்துக்குள்ளான விமானத்தின் ABU வடிகட்டி மற்றும் இடது இறக்கை எரிபொருள் வால்விலிருந்து எடுக்கப்பட்ட எரிபொருள் மாதிரிகளை சோதித்ததில் அவை திருப்திகரமானவை என்று கண்டறியப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15,000 மணி நேர விமான பயணத்தை முடித்த 56 வயதான விமானி மற்றும் 3,400 மணி நேர விமான பயணத்தை முடித்த 32 வயதான இணை விமானி இருவரும் பணி முறைகேடுகள் அல்லது மருத்துவ பிரச்சனைகள் எதுவும் இல்லாதவர்கள் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரும் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்பே ஆமதாபாத்தை அடைந்து போதுமான ஓய்வு எடுத்திருப்பதாகவும், விமானத்தில் ஏறும் முன் விமானிகள் மற்றும் விமான குழுவினருக்கு காலை 6:25 நிமிடத்திற்கு சுவாச பகுப்பாய்வு உள்ளிட்ட சோதனைகள் செய்யப்பட்டு விமானத்தை இயக்க தகுதியானவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான விசாரணை தொடர்ந்து வரும் நிலையில் கூடுதல் ஆதாரங்கள், பதிவுகள் மற்றும் தகவல்களை மதிப்பாய்வு செய்த பின் வரும் மாதங்களில் இறுதி அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.